வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். சார், நாடாளுமன்றம் கடந்த ஒரு வாரமாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட நேற்றைக்கு நாடாளுமன்ற நிகழ்வுகள் அப்படின்றது 10 வருட காலத்தில் நாம் பார்க்காத வைப்ரண்டான பல பேச்சுகளை பார்க்க முடிந்தது. பிரதமரே கூட இவ்வளவு நாள் தொடர்ச்சியாக அவையில் இருந்து பேசியதில்லை என்ற அளவுக்கு தொடர்ந்து அவையில் இருக்கிறார். எதிர்கட்சி தலைவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல எழுந்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? மக்களவை இப்போது மக்களவையாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதுதான் மக்களவை. ஒவ்வொரு எம்பியும் முக்கியமானவர்கள். ஒவ்வொரு எம்பியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருபவர்கள். அவர்களுக்கு பேசுவதற்கான நேரம் கொடுக்க வேண்டும், பேச்சை பொறுமையோடு கேட்க வேண்டும். பிரதமர் இதுவரைக்கும் அந்த பொறுமையெல்லாம் அவர் கடைபிடித்ததே கிடையாது. இப்போ வேற வழி இல்லை. அந்த மோடி 2.9 வந்த உடனே அவருக்கான சிக்கல் எதுன்னா, எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஐயோ இவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்கடா சாமி அப்படின்னு அந்த ஒரு மனநிலை, விரக்தி மனப்பான்மை தான் எனக்கு தெரியுது. இது வரைக்கும் எதிர்கட்சி தலைவரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது பதில் சொல்றதுக்கு. ஒவ்வொரு எம்பியும் முக்கியமானவங்கன்னு பிரதமர் அறிவுரை கூறியதாக என்டிஏ கூட்டத்துக்கு பிறகு சொல்றாங்க இல்லையா? ஆமா சார். என்டிஏ கூட்டம் நடந்து முடிஞ்ச உடனே எல்லா எம்பியும் முக்கியமானவங்க, எல்லாரும் பேச்சு நம்ம வலிச்சு கேட்கணும்னு பிரதமர் சொல்றாருங்கன்னா 10 வருஷமா இந்த நாலேஜ் இல்லாமலே போயிருச்சா பிரதமருக்கு? 10 வருஷமா கேட்டது இல்லையா? எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்போ ஒவ்வொரு எம்பியும் முக்கியமானவங்க தானே. எதிர்கட்சியில உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு எம்பியும் ஒரு வகையில பார்த்தா எதிர்கட்சி தலைவர் தானே. அப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டதே கிடையாது இல்ல. நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாரையும் குண்டு கட்டத்துக்கு வெளியில அனுப்பிட்டு இருந்தீங்க. 40 பேரை இப்ப அனுப்ப முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. எனவே காலம் உங்களுக்கு பொறுமையை கற்று தந்திருக்கிறதா, இல்ல நீங்க உண்மையிலேயே பொறுமையை கடைபிடிக்க போறீங்களா? இதெல்லாம் தான் என்னோட கேள்விகள். சஸ்பென்ஷன் அப்படின்ற அந்த அதிகாரம் இன்னமும் கூட ஸ்பீக்கர் கையில தானே சார் இருக்கு. அவர் நினைச்சாருன்னா, அவரும் பிஜேபி மெம்பர் தான். அப்போ அவர் நினைச்சாருன்னா இப்பவும் கூட சஸ்பென்ஷனை கையில எடுக்க முடியும்ல சார்? எடுக்க முடியுங்க. ஆனா நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற அந்த ஒரு அச்சம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தாப்புல 3 தேர்தல் இருக்கு. மகாராஷ்டிரா அது பொருளாதார தலைநகர், ரொம்ப முக்கியமானது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல். இப்போதே வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மிங்கிற நிலைமையில் தான் இருக்கு. பிஜேபிக்கான வாய்ப்பே இல்லை. அடுத்தது ஹரியானா. ஹரியானா ஏற்கனவே அது அந்தரத்தில் இருக்கிற பிஜேபி ஆட்சி தான். ஜார்க்கண்டும் இப்போ ஹேமந்த் சோரனோட ஜாமீன் மனுவுல நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்துக்களை எல்லாம் பார்த்தா ஜார்க்கண்ட் கண்டிப்பாக பிஜேபிக்கு எதிராகத்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த 3 தேர்தலையும் காப்பாத்திக்கிடணுங்கிற ஒரு நிலைமையில தான் பிஜேபி இருக்கு. அதுக்கு பிறகு வரிசையா டெல்லி தேர்தல், அடுத்த ஆண்டு பூரா ஒரு 3-4 தேர்தல் இருக்கு. எனவே அப்படியான ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை செய்தாருன்னா மக்கள் மத்தியில அம்பலப்படுவார்கள். அதுக்கு எந்த அரசியல்வாதியுமே அதுக்கு பயப்படுவாங்க. அப்படியான ஒரு பயம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் எழுந்து குறுக்கிட்டு பதில் சொன்னதை நான் பார்த்ததே இல்லை. 10 வருஷம் ஆச்சு. அநேகமா இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் காலத்துல பார்த்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். மன்மோகன் சிங் காலத்துல கூட மன்மோகன் சிங் சாப்பிட்டுவாங்க. அவர் அப்படியெல்லாம் குறுக்கிட்டு பதில் சொல்றதெல்லாம் கிடையாது. ஸோ அது ஒரு 10 வருஷம் அப்படி ஓடிடுச்சு. 20 வருஷமா நான் பார்க்கலன்னு தான் என்னோட ஃபீலிங். அதாவது பிரதமர் உள்ளிட்ட பலரும் குறுக்கிட்டு பேசினாங்க. பிரதமர் குறுக்கிட்டு பேசுனதுங்கிறது மோடி ஆட்சியில கிடையவே கிடையாது. 10 வருஷத்துல கிடையாது. அப்போ அப்படி பேசுறதே புரியுது நமக்கு. ஓகே, இப்போ இதற்கு நடுவுல எதிர்கட்சிகள் எழுப்புகின்ற பிரச்சனைகள், பிரதானமாக நீட் பிரச்சனை, ஓபிசி எஸ்சி/எஸ்டிக்களுடைய பிரச்சனை, இந்தியாவினுடைய வளங்கள், இப்படின்னு 10 வருஷமா அடக்கி வச்சிருந்ததையெல்லாம் படபடன்னு வெளிப்படுத்துவது போல தெரியுது சார். ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா மிஸ் ஆகுதான். சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல கொஞ்சம் சாத்தியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுதல் இதுதான் ஓவராலா இந்தியாவுக்கு பொதுவான சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. அது ஏற்கனவே பல முறை எழுப்பப்பட்ட பிரச்சனை, அவைக்கு வெளியே எழுப்பப்பட்ட பிரச்சனை, அவையின் ஆரம்பத்துல அது சொல்லப்பட்ட பிரச்சனை தான். ஆனா இந்த அவையில இப்போ நீட்டு, தமிழ்நாடு தான் முதல்ல நீட்டுங்கிற ஒரு விஷயத்த நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம். தொடர்ந்து போராடிட்டு வரோம் நீட்டு. அப்ப அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வு பட்டப்படிப்புக்கு கூடாது என்பது நமது கொள்கை. அது போக புதிய கல்விக் கொள்கையில 3வது வகுப்பு, 5வது வகுப்பு, 8வது வகுப்புக்கான பொது தேர்வுங்கிறது ரொம்ப உலகமாக கொடுமைங்க. அது நானே 5வது 8வது பொது தேர்வு காலகட்டத்துல இருந்து வந்தாங்க. 5வது ஒழிச்சாங்க என்னோட ஆரம்ப பள்ளியில. அது வச்சிருந்தாங்க அப்படின்னா முக்காவாசி பேர் 5ஆம் போய் தாண்டி இருக்க மாட்டாங்க.
8வது நான் ஆரம்ப பள்ளி முடிக்கிற வரைக்கும் 8வது இருந்துச்சு. அதுக்கு இஎஸ்எல்சின்னு பேரு. ஆமா. இஎஸ்எல்சி பரீட்சை எழுதி அதுல இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆகி தான் எங்க அக்காலாம் இடைநிற்றல். ஓகே. மோஸ்ட்லி இங்கிலீஷ் கணக்கு 2 இடிக்குங்க அதுல. சாதாரண கிராமத்து பள்ளிக்கூடம். அவங்க பெற்றோர்கள் வந்து ஒன்றும் பெருசா சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரி இல்லம் தேடி கல்வியான ஸ்கீம் எல்லாம் கிடையாது. வீட்டுல வந்து படிக்கிறது தான், வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னையோட 10 வயசு, கிட்டத்தட்ட 10 வயசு கூட அவங்க. இஎஸ்எல்சி நின்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. போதும் படிப்பு போதும், பரீட்சை தான் நீ ஃபெயிலா போயிட்டல, வீட்டுல வேலை பாரு, இதானே அங்க நடந்துட்டு இருந்தது. நானே இஎஸ்எல்சிக்கு பயந்து இஎஸ்எல்சி காலத்துல எங்க வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஹைஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டேன். நல்லா படிப்பேன். ஆனா ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு துரதிருஷ்டவசமா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா அப்படியே நம்மளை மலைக்கு போட்டு விவசாயத்துக்கோ இல்லைன்னா குடும்ப தொழில் எதுக்கோ தான் அனுப்புவாங்க இல்லையா? அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த காலகட்டத்துல 60களில படிச்ச நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குங்க. என்ன படிச்ச என்ன போகுது, நீ கடைசியா இங்க வீட்டு வேலையை, வீட்டுல விவசாயம்னா ஆம்பளை பிள்ளைன்னா விவசாயத்தை பார்ப்பாங்க, இல்ல ஏதாவது வீட்டுல பிசினஸ் இருந்ததுன்னா பிசினஸை பார்ப்பாங்க, போதும் அப்படின்னு போயிடுவாங்க. என் கிளாஸ்மேட் நிறைய பேர் இன்னமும் ஊர்ல வந்து அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இஎஸ்எல்சி ஃபெயில் பெருமையா கூட சொல்லுவாங்க, நான் இஎஸ்எல்சி ஃபெயில் அப்படின்னு பெருமையா கூட சொல்லுவாங்க. இப்ப மீண்டும் அந்த பழைய பூதத்தை கொண்டு வரதை நம்ம எதிர்த்தே ஆகணுமே. அப்போ நீட்டு மட்டும் இல்ல, பல விஷயங்கள் நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நீட்டே எடுத்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெறும் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரிங்க. சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல தான் அதுக்கு பதிவே இருக்கு. அது வந்து அரசாங்க அமைப்பே இல்ல. ஹேண்டில் பண்ற பணத்தை பாருங்க. நீட்டு மட்டும் 2000 rupees ஆவரேஜா 2000 rupees பெர் எக்ஸாம். 30 லட்சம் பேர் எழுதுறாங்க. கணக்கு போட்டு பாருங்க. மற்ற எக்ஸாம்ஸ் ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் டிரான்சாக்ட் பண்ற ஒரு அமைப்பு, சொசைட்டி ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண அமைப்பு. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அங்க எப்படிங்க நீங்க வந்து சமத்துவத்தையும் இல்லைன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாம தடுக்கிறதையும் எப்படி நீங்க நிறுவ போறீங்க? முடியவே முடியாது. இம்பாசிபிள். இந்த ஆண்டு நீங்க சிபிஐ வச்சு அரெஸ்ட் பண்ணீங்களா, அடுத்த ஆண்டு அதே தான் வரும். சரி, இத்தனை 1000 கோடி ரூபாய் அங்க புழங்குது இல்ல, இந்த பிரச்சனைக்கு வந்து ஈடி போயிருக்கணும்ல. அப்ப சட்டவிரோத பண பரிமாற்றமே வரலையாங்க? ஏன் அனுப்பல? இந்த கேள்வியெல்லாம் எழுப்ப வேண்டிய இடம் வந்து பார்லிமெண்ட் தான். சோ நீட்ல ஆரம்பிக்கும் போது அடுத்தடுத்து இந்த கேள்விகள் வரத்தான் செய்யும். இதுக்கு பதில் கூற வேண்டிய நெருக்கடியில பிஜேபி இருக்கு. என்ன காரணம்னா 10 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக் மேஜரா வந்து ஹரியானால இருந்து வருது. 10 வருஷமா அவங்க ஆட்சி. பிரதமர் வந்து என் நண்பர்னு மாறு தட்டிக்கிட்டாரு. கட்டார் போன முதலமைச்சர், அவர் தான் வந்து அந்த காலகட்டத்தில் முதலமைச்சரா இருக்காரு. அப்ப சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா நாட் பாசிபிள். அதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மோடி அரசு வந்து இப்ப செவி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இதற்கு பதிலளித்து அதற்கான தீர்வை கொடுக்கும் இடத்தை நோக்கி புஷ் பண்ற அளவுக்கு எதிர்கட்சிகள் இப்ப சரியா செயல்படுறாங்களா? ஏன்னா இந்து புரபகண்டாவையும் இதற்குள்ள வந்து மோடி வந்து கொண்டு வர்றாரு. ராகுல் காந்தி அதற்கு பதில் சொல்லும் பொழுது, நீங்க மட்டும் பிஜேபி RSS தான் இந்துக்களை பாதுகாவலர் நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க முதல்ல இந்துக்களா அப்படின்ற கேள்வி, நீங்க முதல்ல உண்மையான இந்துக்களான்ற கேள்வி எழுப்புறாரு. அதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணிடுறாங்க. மோடியோட இந்துக்களுக்கு எதிராக ராகுல் பேசுகிறார்ன்ற ரிமார்க் வந்து பதிவாக்கி இருக்கிறது. அதற்கு பதில் சொன்ன ராகுலோட ரிமார்க் வந்து எக்ஸ்பென்ஸ். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இந்த எக்ஸ்பென்ஸ்ல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா நம்ம முதலையே லைவ்ல எல்லாத்தையும் பாத்துறோம். நீங்க சபை குறிப்புல ஏத்தாம இருக்கலாம். சபை குறிப்பை வந்து காமன் மேன் யாரு பார்க்க போறா? காமன் மேன் பாக்குறதெல்லாம் உண்மையான குறிப்பு எதுங்க? நீங்க தான் யூடியூப் சேனல்கள், யூடியூப்ல இருக்கிற கிளிப்பிங்ஸ், இதானே உண்மையான சபை குறிப்பு நமக்கு. அப்ப அதுல காலகாலத்துக்கு அது இருக்கும்ல, அதை நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அதை நீக்க முடியாத குறிப்புகள்ல இருந்து. ஓகே, அப்ப ராகுல் காந்தி கொடுக்குற எல்லா பதிலும் அதுல இருக்கு. அதை பார்த்தா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்துத்துவம் வந்துங்க இந்தியாவுக்கு பொதுவான அஜெண்டா கிடையாது. சிம்பிள் ரீசன் என்னன்னா, இப்ப உதாரணமா தலித் மக்கள் வந்து அவங்க புத்தர் வழிபாட்டுல இருக்காங்க. புத்தர் தியான மண்டபம். நீங்க மகாராஷ்டிரால எந்த மூலைக்கு போனாலும் இதை பார்க்கலாம். இந்துத்துவாங்கிற அந்த ஒற்றை கொள்கையை சொன்னதுனாலதான் தோத்துதாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கு. பிஜேபி எம்பி தான் அவரு, இப்ப பிஜேபியில இல்ல. அவரே என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து இம்போசிஷன் ஆஃப் இந்துத்துவா ஆன் ட்ரைபல் கல்ச்சர், அதை நாங்க எதுக்குறோங்கன்னாரு பிஜேபியில இருக்கும்போது. அதாவது ட்ரைபல் ஐடென்டிட்டி மேல நீங்க இந்துத்துவா கொண்டு வந்து திணிக்கிறீங்க. என்ன காரணம்னா ட்ரைபல் வந்து அவங்க சர்ணா கோடு வச்சிருக்காங்க. சர்ணானா இயற்கை வழிபாடு. சர்ணா கோடுங்கிறது அவங்களோட கோரிக்கை. சர்ணா கோடுனா என்னன்னா, நீங்க சென்சஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு ரிலிஜியனுக்கும் ஒரு கோட் நம்பர் கொடுக்குறோம் இல்லையா?
அதுல இயற்கை வழிபாட்டுக்கும் ஒரு கோடு கொடுன்றான் அவன். ஓகே. சர்ணா கோடு அது மேஜர் இது. ஜார்க்கண்ட்ல அது இஷ்யூ, வெஸ்ட் பெங்கால்ல இஷ்யூ, சத்தீஸ்கர்ல இஷ்யூ, மத்திய பிரதேசத்துல இஷ்யூ. எங்கெல்லாம் பழங்குடி ஆக்சிஸ் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க வந்து தே வாண்ட் ஒன்லி சர்ணா கோட். அப்ப அது எப்படி இந்துத்துவம்? இவங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா ஒட்டுமொத்த இந்துக்களோட எண்ணிக்கை குறையும் அதுல. நீங்க சென்சஸ்ல தானே திருப்பி நம்ம ஃபிகர்ஸ் கொடுக்கணும். அப்ப இந்துக்கள் எவ்வளவு, முஸ்லிம்கள் எவ்வளவு, கிறிஸ்தவர்கள் எவ்வளவு கொடுக்கணும்ல. அதுல நீங்க சர்ணாவை பிரிச்சு விட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 18% மேல குறையும் டோட்டல் நம்மளோட பாப்புலேஷன்ல. அப்போ அது இந்துவோட மொத்த எண்ணிக்கையை குறைக்கும். எல்லாமே அரசியல் நோக்கத்தோட செய்யறாங்க. ஆனா அவங்க டிமாண்ட் அது. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த இந்து வழிபாடே இல்லைங்கன்றாங்க அவங்க. பிஜேபி தான் சொல்லுது அவரை கட்சியை விட்டு தூக்கியாச்சு கடைசியில. அப்போ இந்துக்களுக்கு எதிரின்னா அந்த பிரச்சனையை திசை திருப்ப பாக்குறாங்க. அவர் தான் தெளிவா சொல்றாருங்க, இந்து மதத்துக்கு ஒற்றை பிரதிநிதி இருக்க முடியாது இல்லையா? இயல்பாக இருக்க முடியாது. ராமர் கோயில் கட்டும் போது முதல்ல ஏத்தது யாருங்க? பூரி சங்கராச்சாரியார் தானே ஏத்தாரு. அப்ப இந்து மதத்தின் மிகப்பெரிய குருமார்கள் அவர் ஒருத்தர் தானே. அப்ப அவர் ஏன் ஏத்தாருன்னா நீங்க ஆகம விதிப்படியே வந்து நடத்தல கோயிலே கட்டி முடிக்கல. கோயிலுக்கு வந்து சிலைக்கு கண் திறக்கிறதுக்கு வந்து சடங்கு இருக்கு, சம்பிரதாயம் இருக்கு, அதெல்லாம் நீங்க செய்யவே இல்லை. அப்புறம் எப்படி வந்து சிலைக்கு உயிர் ஊட்ட முடியும்னு கேள்வி கேட்டாரு. இப்ப அப்படித்தானே ஆயிப்போச்சு. சிலைய பாவம் ராமர் சிலையே நனைஞ்சிட்டு தானே உள்ள உட்கார்ந்துருக்கு. ராமர் சிலைக்கு வெளியில பக்தர்கள் போற இடம் பூரா ஒழுக்கு. கேட்டா மேல டூம் போடலன்றாங்க. போடாமலே ஏன் திறந்தீங்க கேள்விக்கு பதில் இல்லை. ராமர் கோயிலுக்கு போற பாதை எல்லாமே குண்டு குழியும் ஆயிடுச்சு. அது பெரிய அளவுக்கு அகில உலக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாம் திறந்த ஊருங்க அது அயோத்தியில வந்து அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத்ல தோத்தோன்னா ஃபைசாபாத் எம்பியை வந்து துணை சபாநாயகர் பதவிக்கு பரிந்துரை செய்யும் போது பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருடலா இருக்கு. என்னன்னா அது தலித் ஐடென்டிட்டி அதுல வந்துருது. ஆக இப்படி பல கட்ட தாக்குதலை மழுங்கடிக்க செய்வதற்கு இந்துக்களுக்கு விரோதி அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே வந்து எலெக்ஷன்லயே அதெல்லாம் சொல்லி எல்லாம் எக்ஸ்போஸ் ஆன ஒரு விஷயம். திருப்பியும் மோடியும் மற்றவர்களும் வந்து அதை நோக்கிய பயணம் போனாங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து வர்ற தேர்தல்களையும் பாடம் கற்றுக்கொள்வார். ஓகே, ராகுலோட கமாண்ட் ஓவர் த ஹவுஸ் அப்படின்றத வந்து நேற்றைக்கு பார்க்க முடிந்தது சார். இதற்கு முன்னாடி ராகுல் வந்து நாடாளுமன்றத்துல நம்ம நிறைய நாட்கள் பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த கமாண்ட் ஓவர் த ஹவுஸ் அப்படின்றத வந்து கவனிச்சுக்க முடிஞ்சது இல்லை. ஒருவேளை லீடர் ஆஃப் அப்போசிஷனா போடலையா அப்படின்றதுனால தெரியல. ஆனா இந்த முறை வந்து அவர் வந்து இப்ப பாருங்க கத்துவம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஏத்தாப்புல சத்தம் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சைலண்ட் ஆயிரும் பாருங்க. என்னப்பா நான் விட்ட அம்பு உங்களுக்கு குத்திருச்சா அப்படின்னு கேக்குறாரு. டக்குன்னு அவ்வளவு பேரும் ஆஃப் ஆகுறாங்க. அந்த கமாண்ட வந்து பார்க்க முடியுது. எதிர்கட்சிகளுடைய மொத்த பிரதிநிதியா அவர் வந்து அந்த இடத்துல தன்னை பொசிஷன் பண்ணிட்டு பேசுறாரு. ரைஸ் ஆஃப் ராகுல் காந்தின்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பப்புவாக வர்ணிக்கப்பட்டவர் பண்பட்டு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் இல்லையா? நமக்கே தெரியுது. அந்த காலகட்ட டிவி நிகழ்ச்சிகள்ல வந்துங்க ராகுல் காந்தியை மிகப்பெரிய அளவுக்கு இறங்கிதான் பேசுவாங்க எல்லாரும். இன்னும் சொல்லப்போனால் ராகுல் காந்தி மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு கேலிக்கு உள்ளான தலைவர்கள் சமீப வரலாறுல நான் பார்த்ததே இல்லை. அதை தாண்டி வந்திருக்கிறாரு. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். யாரா இருந்தாலும் அதுவும் அந்த மாதிரியான ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வர்றவங்க சரி இந்த அரசியல் இவ்வளவு மோசமா இருக்கு என்று ஒதுங்கத்தான் பார்ப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் அந்த ஆன்ஸ்லாட்டை தாங்கி வந்திருக்கிறாரு. 10 வருஷத்துல எவ்வளவு கேலி எவ்வளவு கிண்டல். ஆனா அவரோட பெரிய டேர்னிங் பாயிண்ட் நான் கருதுறது அவரோட நடைபயணங்கள் தான். பொதுவாக அது வந்து பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அந்த உண்மையிலேயே அந்த தலைவருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்துடும். நாடுன்னா என்னங்கிறத அவர் புரிஞ்சுக்குவாரு. அந்த இடத்த அவர் தாண்டி வரும்போது எல்லாரையும் ஒன்றுபடுத்தி ஒரு அமைப்பை உருவாக்க முடிஞ்சது. அது 400 இடங்களுக்கு மேல நின்றிருந்தால் பிஜேபி 200 இடத்துக்கு கீழே போயிருக்குங்கிறது தான் எனக்கு இப்பவும் கணிப்பு. நான் ஆரம்பத்துல இருந்தே பிஜேபி 220 to 240 தான் வருங்கிறது என்னோட கணிப்பு. அப்படிதான் வந்துச்சு. ஆனா இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான இடங்கள்ல ஒற்றுமையா செயல்பட்டு இருந்தாங்கன்னா பிஜேபி 200 கீழே போயிருக்கும். 240 200 ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஆமா, அந்த இடம் இன்னும் நம்ம தைக்க வேண்டிய துணிகள் நிறைய அந்த துவாரங்கள்லாம் நிறைய இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவரோட முயற்சியில 350 to 360 வந்து யூனிஃபைடா நின்றுட்டாங்க. எல்லா தலைவர்களும் அதுல வந்து அவங்கவுங்க பங்களிப்பு வந்து தமிழ்நாடு எப்போதுமே வந்து அந்த பங்களிப்புல குறைய வச்சது இல்லை. இப்போ கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமான இடங்கள் கிடைச்சிருந்தா இல்ல ஆந்திரா மாதிரியான மாநிலங்கள்ல கிடைச்சிருந்தா கண்டிப்பாக அது பிஜேபிக்கு பெரிய அடியா மாறி இருக்கும். அப்போ ராகுல் காந்தியோட ரைஸ் அப்படி என்பது அடுத்த தேர்தலில் ரொம்ப பிரதிபலிக்கும்.
அப்போ ராகுல் வர்சஸ் மோடி இந்த ஈக்குவேஷன்ல என்னங்க மோடி எல்லாம் எப்பேற்பட்ட தலைவர், ராகுல் காந்தி பச்சா, அவர் போய் அவருக்கு எதிராக நீங்க வந்து ஒப்பிடுறீங்க அப்படின்னு வருத்தப்பட்டவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ராகுல் மோடிக்கு சரியான ஈக்குவல் ஃபைட்டுங்க, டஃப் ஃபைட் கொடுக்காருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு மோடி அந்த பிஜேபி அரசியல்ல முன்னிலைப்படுத்தப்படுவாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. முன்னிலைப்படுத்தப்படுவதாக வைத்துக் கொண்டாலும் மோடியும் ராகுலும் எல்லா வாக்காளர்களும் ஒரே மாதிரியா தான் 2 பேரையும் பார்ப்பாங்க. தமிழ்நாடு வந்துங்க வேற. தமிழ்நாட்டுல எப்போதுமே வந்து மோடிக்கான ஆதரவு நிலைங்கிறது குறைவுதான். எல்லா சர்வேக்களையும் பெரிய பெரிய டெலிவிஷன் சேனல்ஸ் எடுத்த சர்வேலையுமே அது கம்மியா தான் காட்டுச்சு, தேர்தலுக்கு முன்பே சொல்றேன். ஆனா பிற மாநிலங்கள்ல அப்படி இல்லை. அப்ப பிற மாநிலங்கள்ல 2 பேருமே வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்துல சமமாக ஓடுகிற வீரர்களாக கருதப்படுகிறார்கள் இப்பவுமே. அப்ப அடுத்த தேர்தல்ல மோடி அவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ராகுல் காந்தி அவருக்கு பெரிய போட்டி. சப்போஸ் மோடிக்கு பதிலாக வேற ஒருவர் பிஜேபியால் ப்ரொமோட் செய்யப்படுகிறார்னு வச்சுக்குவோம். ஏன்னா 75 வயசு ஆன பிறகு அந்த அவங்களோட சில பாலிசிஸ் வந்து அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கு. இப்ப வேற ஒருவர் வந்தாருன்னா அவர் வந்து ரொம்ப லெஸ் ஈக்குவலா தெரிவார் ராகுல் காந்திக்கு. காலம் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு சரியான வாய்ப்பை வழங்கி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப ஒருவேளை மோடி மாற்றினாலும் கூட அதுவே கூட ஒரு மோடி வீக்கா இருக்கிறாருன்ற சமிக்கையும் பிஜேபி வீக் ஆயிடுச்சுன்னு சமிக்கையும் கொடுத்துரும். இந்த பக்கம் இந்த அப்போசிஷன் அப்படியே அடுத்த 5 வருஷமும் ரிட்டைன் பண்ணிக்கிட முடியுமா சார்? திமுக, விசிகால இருந்து அந்த பக்கம் வந்து சமாஜ்வாதியில இருந்து பல்வேறு கட்சிகள் ஒரு பெரிய கட்பந்தனா, மகா கட்பந்தனா இருக்கு. இதை வந்து இப்படி பாதுகாத்த முடியுமா 5 வருஷம்? முடியும் என்பதுதான் என் கருத்து. காரணம் என்னன்னா 2 சித்தாந்தங்களுக்கு இடையான மோதலா தான் இப்போ இது உருவாயிருக்கு. 2 சித்தாந்தங்கள். ஒரு சித்தாந்தம் தீவிர இந்துத்துவா. இந்துத்துவாவின் பல்வேறு மைனஸ் பாயிண்ட் நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் சேர்ந்தது. அதாவதுங்க எந்த மதத்துக்கும் அடிப்படையில மைனஸ் பாயிண்ட் இருக்க வழி இல்லை. என்ன காரணம்னா அதுக்கு பிறகு வர்ற சடங்குகள் சம்பிரதாயங்கள்ல தான் அந்த மைனஸே வருது. அது பெரியார் அவங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இந்து மதத்தை எதிர்த்தல், இதுல வந்து அம்பேத்கரும் பெரியாரும் மாறுபடுறாங்க. அம்பேத்கர் வந்து இந்து மதத்துல இருந்து புத்த மதத்துக்கு போயிடுறாரு, பெரியாரையும் கூப்பிடுறாரு. பெரியார் என்ன சொல்றாருன்னா இந்து மதத்துல இருந்து இந்து மதத்தை சீர்திருத்தணும், நான் வரலன்னு தான் சொல்றாரு. இதெல்லாம் சரித்திரத்துல இருக்கிற விஷயம்தான். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா அடிப்படையில எல்லா மதங்களையும் நிறுவியவர்கள், பல்வேறு போதனைகளை கட்டமைத்தவர்கள் எல்லோருமே வந்து எந்த விதமான ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லாம தான் கட்டமைத்திருப்பாங்க. கோடிஃபைடு ரிலிஜியன் இருக்கு, இஸ்லாம், கிறிஸ்தவம் கோடிஃபைடு ரிலிஜியன். இந்து மதம் வந்து கோடிஃபைடு ரிலிஜியன் கிடையாது. நம்ம காலங்காலமா பல்வேறு வழிமுறைகள், பல்வேறு வாழ்க்கை முறைகள் எல்லாம் உள்ளடக்கியது. அப்போ இதுல வந்து எந்த இடத்துல வந்து மத வெறுப்பு இல்ல வந்து தீவிர உணர்வு எல்லாம் வருது அப்படின்னா ஒண்ணு அரசியல் காரணமாக, இல்ல மத தலைவர்கள் காரணமாக. 2 காரணமா தானே வர முடியும். அத ஆக்சுவலா வந்து இந்த கருத்துக்களை வந்து அமெரிக்க நாட்டோட பல்வேறு அமைப்புகளும் சுட்டி காட்டுது. அவங்க எல்லாமே வந்து உலகம் பூராவும் இருக்கிற பல்வேறு ரிலிஜியன், பல்வேறு மத சம்பிரதாயங்கள், பல்வேறு ஜனநாயகங்கள்ல இருக்கிற மத ரீதியான பல்வேறு அடக்குமுறைகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சுதான் அதை சொல்லியிருக்காங்க. அப்ப அத இவங்க வந்து எதிர்க்கும் போது ஜெய்சங்கர் வந்து எதிர்த்து, அதாவது வெளியுறவுத்துறையை எதிர்க்கும் போது எந்த காரணத்துக்காக எதிர்க்கணும்னு சொல்லவே இல்லை. இது எல்லாமே வந்து அமெரிக்க பொய், வடிகட்டிய பொய், இதை நாங்கள் வந்து மறுக்கிறோம் இப்படித்தான் சொல்றாங்களே தவிர அப்படி இல்லை, இந்த நாட்டுல வந்து அப்படி நடக்கல அப்படின்னு சொல்லவே இல்லை. காரணம் அப்படி சொல்ல முடியல. காரணம் 10 வருஷமா வந்து அதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ 2 சித்தாந்தம் மோதல் வந்துருச்சு. அது இந்து வெர்சஸ் அதர்ஸ் இல்ல, இந்துத்துவா வெர்சஸ் அதர்ஸ். அப்ப இந்துத்துவாங்கிறத பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி பிஜேபின்னா, அப்ப பிஜேபியோட கூட்டணியில தான் மைனஸ் பாயிண்ட் வரும். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது உதாரணமா சந்திரபாபு நாயுடு இல்லாம போகலாம், இல்ல நிதிஷ்குமார் இல்லாம போகலாம். இப்பவுமே பஸ்வான்லாம் வந்து அவரு மாற்று இசைதான் இசைக்கிறாரு. அப்படின்னா வந்து அது நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்விதான். ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து நீங்க அரசாங்க வேலைகளை கொடுக்கும் போது அது போதுமான தகுதி இல்லைங்கிற காரணத்தை சொல்லி சொல்லி நோ வேகன்சி சொல்றீங்க. லெட்டர் எழுதுறாங்க அந்த அனுப்பிரியா பட்டேல். அப்ப அவங்கதான் பிஜேபி கூட்டணி விட்டு விலகி இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணி அவங்க இல்லைன்னா மோடியே ஜெயிச்சிருக்க முடியாதுன்றதுதான் வாரணாசியில் இருக்கக்கூடிய கருத்து. அப்படின்னா இல்லைன்னா மோடி ஜெயிச்சிருக்க மாட்டாருங்க. ஏன்னா அந்த முதல் 3 சுத்துலயுமே அது நமக்கு தெரிஞ்சது.
அதே மாதிரி அயோத்தியில நின்றதாலும் மோடி ஜெயிச்சிருக்க மாட்டார். ராகுல் காந்தி சொல்றது உண்மைதானே? உண்மை பைசாபாத்தில் நின்றிருந்தா எப்படி ஜெயிச்சிருக்க போறாரு? மோடிக்கு அவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்படும் என்று யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. இப்ப ராம்நாட்ல நிக்க போறதா எங்க பேச்சு அடிபட்டுச்சுல. தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் எம்பி தொகுதியில மோடி போட்டி, ஒரே நேரத்துல ராமேஸ்வரத்தை உள்ளடக்கிய ராமநாதபுரத்திலையும் போட்டியிட்டு ஜெயிக்க விரும்புகிறாருன்னு. பட் இங்க இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு தானே அவர் அந்த ஐடியால இருந்து பின்வாங்கினாரு. இல்லைன்னா பின்வாங்க மாட்டார்ல. தியானம் இருக்கிறதுக்கு விவேகானந்தர் மண்டபம் வரைக்கும் வர தெரிஞ்ச மோடிக்கு ராமநாதபுரத்துல போட்டியிட தெரியாதா? போட்டி இருந்தா ஒரு தொகுதி தோத்துருக்கும். அப்ப அதே நிலைமை தான் வட இந்தியாவிலும் உருவாயிட்டு இருக்குங்கிறதே அவங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். அது அவங்களால ஜீரணிக்க முடியாது. ரைட். இந்த அஜீரண கோளாறை அவர்கள் எப்படி சரி செய்து கொள்கிறார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.